இன்னைக்கு இவ்ளோ காலையிலேயே பிரக்யா எங்க வெளிய போறா? அக்கா 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 என்ன பண்ண போறீங்க? எங்க போறான்னு கேட்க போறேன் இந்து. போகட்டும் விடுங்கக்கா. அவ வெளிய போனாதான் பார்ட்டிக்கான ஏற்பாடு நம்மளால நல்லபடியா செய்ய முடியும். அவளுக்கும் தெரியாம இருக்குல்ல. நான் அதை யோசிக்கவே இல்ல. நல்ல வேளை போயிட்டா. ஆனா அபி வீட்ல தானே இருக்கான். அவனை என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆகாஷ் எங்கப்பா போற? ரச்சனாவை பார்க்க போறேன் பாட்டி. நீ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டல? ஓ எஸ் பாட்டி. ஆமா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் எல்லா கெஸ்ட்டுக்கும் கால் பண்ணி கிளியரா சொல்லிட்டேன். யாரும் அண்ணாக்கு கால் பண்ணி விஷ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? அப்புறம் அப்படியே வெளியே அனுப்புறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டியா? அப்பதான் நாங்க பார்ட்டிக்கான வேலைகளை செய்ய முடியும். அண்ணா இன்னைக்கு பிஸியா இருக்கிற மாதிரி பண்றது என்னோட பொறுப்பு. அந்த கவலையை விடுங்க. ஆனா பாட்டி, பிரக்யா நீ என்ன பண்றது? அவ இப்பதான் கிளம்பி வெளிய போனா. நீ செக்யூரிட்டி கிட்ட சொல்லி பிரக்யா கேட்டு கிட்ட வரும்போது அந்த விஷயத்தை நமக்கு போன் பண்ணி சொல்ல சொல்லு. ஓகே பாட்டி, நான் சொல்றேன். ஐயோ மறந்தே போயிட்டேன். நான் முதல்ல போய் அண்ணாவை எழுப்புறேன். குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் ஆகாஷ். அடடா, இவன் என்னத்த கையில கொண்டு வந்திருக்கான்? ஹாய் பிரபா. இதை யாருக்கு எடுத்துட்டு வந்திருக்க பிரபா? என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம அபியோட பர்த்டே இல்ல, அவனை விஷ் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆமா, நீங்க யாரும் இது வரைக்கும் அவனை விஷ் பண்ணலையா? இன்னைக்கு அபியோட பர்த்டேன்னு உனக்கு யார் சொன்னா? பாட்டி இதெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா என்ன? நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, எனக்கு தெரியாம இருக்குமா? எனக்கு மட்டும் இல்ல, அவனோட ஃபேன்ஸ்க்கும் நல்லா தெரியும். ஆமா, நீங்க ஏன் அவனை விஷ் பண்ணாமலே இருக்கீங்க? இப்ப எதுக்காக இவ்ளோ பதற? நாங்க அபிக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டியை பிளான் பண்ணிருக்கோம். அதுக்காக அவன் பிறந்த நாளை நாங்க எல்லாருமே மறந்துட்டாப்ல நடிக்கிறோம். பார்ட்டியை பத்தி அவனுக்கு தெரியாம இருந்ததானே சர்ப்ரைஸ் பார்ட்டியை என்ஜாய் பண்ண முடியும். என்ன சொல்ற? நல்ல பிளான் தான். இத நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே. நானும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. பை தி வே, சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க. அத மட்டும் உங்ககிட்ட நாங்க சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டீங்க? உன்னை எப்படி நம்ப முடியும்? ஏன்னா நீ அவனோட ஃப்ரெண்ட் ஆச்சே. நீயும் அவனோட சேர்ந்தே தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதையே சாக்கா வச்சு நானும் சர்ப்ரைஸ் என்ஜாய் ஓகே, நாங்க போய் அண்ணாவை எழுப்புறோம். இத மார்ச் வைங்க. பிரக்யா கூட ஏற்கனவே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி வா எழுப்புவோம். இன்னும் யாருமே விஷ் பண்ணனு குழம்பி போயிருப்பான்ல. அந்த கேக் பிளேட் அங்க எடுத்துடலாம், ஓகேவா? அபி 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 எழுந்துடுறா. ஏய் குண்டச்சி, ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற? அண்ணா அண்ணி நினைச்சிட்டாரு. வா, ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கும். மேடமும் எனக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, உன் முடி ஏன் ஷார்ட்டா இருக்கு? ஆ, என் தாடி வச்ச கள்ளி. எப்போத்துல இருந்து தாடி வளர்க்க ஆரம்பிச்ச? எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, எப்போ என் பேரு பிரபான்னு மாத்திக்கிட்டனோ அப்பவே எனக்கு தாடி விழுந்துருச்சு. பிரபான்னு பேர் மாத்திக்கிட்டியா? பிரபா? நீ என்ன கிஸ் பண்ணியாடா? பைத்தியமாடா பிடிச்சிருக்கு. நான் ஏன் உனக்கு கிஸ் பண்ண போறேன்? அப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது ஆக்சுவலி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தோம். அப்ப ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்கு. என்ன சொல்றீங்கண்ணா? இந்த பிளான் நேத்து நைட் தான் டிசைட் ஆச்சு. என்ன டிசைட் ஆச்சு? ஒரு ப்ரொடியூசரோட உங்களுக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவர் உங்க கூட 10 கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறாங்க. இது சொல்ல தான் வந்தோம். இத சொல்ல தான் இவ்வளவு காலங்கத்துல வந்தீங்களா? நாங்க வேற ஏதாவது சொல்லுவோம்னு எதிர்பார்த்தியா என்ன? இவங்களுக்கும் என் பர்த்டே ஞாபகம் இல்ல. இன்னைக்கு எந்த ப்ரொடியூசரையும் பார்க்க எனக்கு மூட் இல்ல. சோ என்னோட எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஏன் ப்ரோ? ஒரு நிமிஷம், எதுக்கு அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்ற? ஜஸ்ட் எனக்கு மூட் இல்ல. அபி, கொஞ்ச நாளா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ வேலையில கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல. என்னது இது? எப்ப பார்த்தாலும் மீட்டிங்கை கேன்சல் பண்ணுன்னு சொல்ற? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை வச்சு லைஃப் லாங் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எந்திரிச்சு வேலையை பாரு. ப்ரொடியூசர்ஸை பார்த்து சைன் போடுன்னு. யா, ஹீஸ் ரைட் ப்ரோ. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? ஏன்னா காலையிலே நீ வந்த வேலையை வேண்டான்னு சொல்ற. இப்போ நீ எந்திரிச்சு குளிச்சுட்டு வா. நீ ப்ரொடியூசரை பாக்குற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். போதும்டா, 10 minutes வெயிட் பண்ணு. ரெடி ஆயிட்டு வரேன். அது ஓ காட், அலாம் நான் தானே வச்சேன். இன்னைக்கு அபியோட பர்த்டே, அதை மறந்து தூங்கிட்டு இருக்கேன். கெட் அப் தனு, கெட் ரெடி ஃபாஸ்ட். அபிக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பிளான் பண்ணனும். இல்லனா அந்த பிரக்யா திரும்ப ஏதாவது பிளான் பண்ணி அவனுக்கு நெருக்கமாயிடுவா. இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் நடக்க விடக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்.
பாட்டி நீங்க கேட்க நினைச்சலாம் டென்ஷனே ஆகாதீங்க, அதெல்லாம் டயத்துக்கு வந்துரும். அதெல்லாம் ஓகே தான் பிரபா. இருந்தாலும் நீ அந்த கடைக்காரன் கிட்ட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுத சொன்னியா? இல்லனா அந்த கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா சின்னதா ஹாப்பி பர்த்டே கார்டுன்னு இருக்கும்ல கிஃப்ட் மேல ஒட்டுறது, அதை தூக்கி சுருக்கி வச்சிடறாங்க. இத பாருங்க, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். பிரபா, இந்த மீடியாக்காரங்களுக்கெல்லாம் விஷயத்த சொல்லிட்டல. அது ஆகாஷ் அவனே சொல்லிடுறேன்னு தான் சொல்லிருக்கான், இந்நேரம் சொல்லிருப்பான். அப்ப சரி. பாட்டி அங்க பாருங்க, அபி கீழே வந்துகிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. வந்து என் காலை பிடிச்சு விடு. வந்துட்டேன். அப்படிதான் நல்லா கால் நீட்டுவீங்க, நான் நல்லா அமுக்கி விடுறேன். என்ன கிராணி என்னாச்சு? நீங்க பாட்டிக்கு கால் அமுக்கிட்டு இருக்கீங்க? அது அக்காக்கு தலை வலிக்குதான். தலை வலிக்குதுன்னா காலை அமுக்கணும். அபி கால் அமுக்கி விடுறேன்னா கால் வலிக்குதுன்னு தானே அர்த்தம். ஒண்ணும் இல்லப்பா, இது எப்பவும் வர வலிதான். அதுக்கு டாக்டரை கூப்பிட வேண்டியதானே? ஏன் கிராணியை கஷ்டப்படுறீங்க? டாக்டரை கூப்பிடுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா. சரி பாட்டி, நான் வேணா உங்க கூடயே இருக்கேன். உங்க காலை நான் அமுக்கி விடுறேன். ஆகாஷ், நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்படுற? நான் நல்லா தான் இருக்கேன். நீ இன்னும் நம்பலையா? தள்ளு சொல்றேன். பாத்தியா, தூண் மாதிரி நிக்கிறேனா? ஒரு வலியுமே இல்லையே. எல்லாத்துக்கும் இப்படி பயந்து கவலைப்பட்டா எப்படிப்பா? உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா ஏன் கிராணி கால் அமுக்கிட்டு இருக்காங்க? ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்லப்பா. நான் சும்மா இவளை சீண்டி விட்டு பார்த்தேன். வர உனக்கு இந்த அக்கா மேல முன்ன மாதிரி அன்பு இல்லைன்னு சொன்னேன். உடனே அழ ஆரம்பிச்சுட்டா. எமோஷனல் ஆயிட்டா அபி. இல்லக்கா, உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட அன்பு குறையவே இல்ல, என்ன சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி என் காலை பிடிச்சிட்டு இருக்கா. உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. அப்புறம் சரிப்பா, நீ முக்கியமான வேலையை வெளியில கிளம்பிட்டு இருப்ப, போயிட்டு வா. அப்புறம் வெற்றியோட சாயந்தரம் பார்க்கலாம். அபி இது என்ன புது தலைவலி? இவ எதுக்கு இப்ப வரா? இவ அபிக்கு விஷ் பண்ணிட கூடாது, ஏதாவது பண்ணு. பின்னாடி லட்டு இருக்கு பாரு. லட்டு. தனு தனு ஒரு நிமிஷம் நில்லு. நானே என் கையால செஞ்ச லட்டு யாருக்கு முதல்ல கொடுத்து சாப்பிட வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. இந்த சாப்பிடுமா? அபி கிட்ட பேசிட்டு வரேன். முதல்ல சாப்பிடு. அப்படி நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா? இதே நான் உனக்காகத்தாமா செஞ்சேன். ப்ரோ லேட் ஆகுது, போலாமா? போலாம். ஆனா பாட்டி, பிரக்யா எங்க? தெரியலையாப்பா, என்கிட்ட எதுவும் சொல்லல, வெளியில போயிருக்கா. நல்லா இருக்கு பாட்டி. ஆனா நான் அபி கிட்ட பேசிட்டு கொஞ்சம் சாப்பிடுமா? பிரக்யா வீட்ல இல்லையா? எங்க போயிருப்பா? புதுசா ஏதாவது பிளான் பண்றாளா? இன்னொன்னு இந்த அதுல சைன் பண்ணிடுங்க. நான் முதல்ல இதை படிச்சு பார்த்துட்டு அப்புறமா சைன் பண்றேன். ஓகே சார், படிச்சு பாருங்க. அப்புறம் அந்த புது ப்ராஜெக்ட் பத்தி சொன்னீங்களே, எங்க அதை காட்டுங்க. இந்தாங்க சார். வாவ், வெரி குட், வாட் அ டீல், வெரி நைஸ். நான் ஒரு வேலை பண்றேன். இதை முதல்ல படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணி இதோட ஒரு காப்பியை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆல்ரைட், நான் கிளம்புறேன். ப்ரோ இருங்க, சாரும் ஃப்ரீயா இருக்காரு, நம்மளும் வந்துட்டோம். இருந்து நம்ம முடிச்சிட்டு போயிடலாமே. சார் நீங்க வாங்க, நான் சொல்றேன் சார். அண்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெரி குட். அண்ணன் டோட்டலா பிஸி ஆயிட்டாரு. முதல்ல பாட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அப்பதான் அவங்க டெக்கரேஷனை பீஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க. இந்த பிரக்யா அப்படி எங்க தான் போயிருப்பா? அவளுக்கும் இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியை பத்தி தெரியுமா? இல்ல அவ புதுசா வேற ஏதாவது சர்ப்ரைஸ்க்கு பிளான் பண்றாளா? பாட்டி என்ன? பிரக்யா எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா பாட்டி? எங்க போனான்னு தெரியல, ஆனா நல்லதுக்கு தான் போயிருக்கா. இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி அவளுக்கு சேர்த்து தானே. அவ இல்லாதனால நிம்மதியா ஏற்பாடு செய்ய முடியுது. அப்புறம் இங்க பாரு, நீ அவளை எங்கேயாவது பார்த்தாலும் இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியை பத்தி மூச்சு விட கூடாது, சரியா? என்ன புரியுதா? நேத்து ராத்திரி நான் பேசினதை புரிஞ்சுக்கிட்டு பிரக்யா அது விஷயமா தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அபியோட மனசை மாத்த இதுதான் சரியான நேரம். சர்ப்ரைஸ் பார்ட்டியில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அது பாட்டியோட மனசை காயப்படுத்தும். அதனால பிரக்யா மேல அபி கோவப்படுவான். ஹலோ அபி எங்க இருக்க? எங்கேயோ இருக்கேன், என்னன்னு சொல்லு.
நான் உன்னை உடனே பார்க்கணும். அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இன்னைக்குன்னு தான் எனக்கு இவ்வளோ வேலை வரணுமா? இல்லை, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்க, உன்னை என்னால் மீட் பண்ண முடியாது. பர்த்டே அன்னைக்கு கூட யாராவது வேலை பார்ப்பாங்களா என்ன? வா அபி, செலிப்ரேட் பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். தனு ப்ளீஸ் அடம் பிடிக்காத. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்றேன்ல. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். ஏன் வீடு இவ்வளோ இருட்டா இருக்கு? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பாட்டி, குண்டச்சி, என்னது நம்ம வீடு இவ்வளவு சைலண்டா இருந்ததே இல்லையே. இந்த ராபின் கூடவா வீட்டுல இல்லாம போயிட்டான்? பாட்டி, Happy birthday to you. Happy birthday dear Abhi. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டேடா அபிகண்ணா. உனக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த ஆண்டவன் உனக்கு நீண்ட ஆயுளை தரணும்னு வேண்டிக்கிறேன். பாட்டி, இந்த சர்ப்ரைஸ். ஆமா அபிகண்ணா, இதெல்லாம் அக்காவோட ஐடியா தான். அவங்க ஆசைப்பட்டனால தான் உனக்கு இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியை ஏற்பாடு பண்ணோம். அதோட இதுக்கான ஏற்பாடெல்லாம் காலையில இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது உனக்கு தெரியாம நாங்க பாத்துக்கிட்டோம் பாத்தியா? நீ என்ன நினைச்ச? பாட்டி மறந்துட்டேனா? என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து நான் சந்தோஷமா இருக்க காரணமே நீதானே. நீ பிறந்தப்பதான் நான் சந்தோஷத்தோட எல்லையே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாளை என்னால எப்படி மறக்க முடியும்? நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே மறந்த மாதிரி நடிச்சாங்க. டேய், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஆக்சுவலி உன்னை விஷ் பண்ணலான்னு தான் காலையில் அவ்வளோ அவசரமா இங்கே வந்தேன். அப்புறம் விஷயம் தெரிஞ்சுதான் நானும் இவங்க பிளானுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஸோ ஆகாஷ் என்ன ஃபுல் டே பிஸியாக வச்சதுக்கு காரணம் இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி எனக்கு தெரியக்கூடாது தானா? பாட்டி, பிரக்யாங்க? பிரக்யா இருப்பா, பாக்குறேன். ஹாப்பி பர்த்டே அபி. யார தேடுற? பிரக்யாவியா? டோன்ட் வரி, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவ வரும்போது உன்னோட இந்த சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டியை ஸ்பாயில் பண்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் பிளானிங்கோட வருவா. ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிற உன் பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்பவே சோகமாயிடுவாங்க. தனு, நான் ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன். தேவையில்லாம அதை கெடுக்கிற மாதிரி எதுவும் பேசாத ப்ளீஸ். ஓகே, நான் எதுவும் சொல்லல. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே பார்க்க தானே போற. இன்வைட் பண்ண கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கு மேல ஏன் வெயிட்டிங்? கேக் கட் பண்ணலாம் வாங்க. அபி கமான். ஹலோ, உங்களை தான் எல்லாரும் கேளுங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ். முதல்ல நான் கூப்பிட்டதை மதிச்சு அன்போட வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க மட்டும் வரலன்னா இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியில சர்ப்ரைஸே இருந்திருக்காது. அதனால இந்த முக்கியமான நாள்ல உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். என் பேரன் பணம், புகழ், பேர் எல்லாத்தையுமே சம்பாதிச்சிட்டான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு ராக் ஸ்டார் ஆயிட்டான். இப்போ அவன் அப்பாவாக போறான்.
என் பேரனோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க உங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு என் பேரனையும் என் மருமக பிரக்யாவையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போகணும். இந்த சந்தோஷத்தையும் சேர்த்து நாம 2 மடங்கா கொண்டாட போறோம். பாட்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரக்யா, நீ எங்கம்மா போயிட்ட? அபி உன்னை எவ்வளவு நேரமா தேடுறான் தெரியுமா? பாட்டி எல்லாரும் முன்னாடியும் உங்களை யார் அனௌன்ஸ் பண்ண சொன்னது? யாருக்கிட்ட இவங்க கிட்ட சொன்னீங்க? என்னாச்சு? நான் இப்ப அப்படி என்ன சொல்லிட்டேன்? அதான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அதுக்கு என்ன? ஏன்னா நான் இப்ப பிரெக்னெண்டா இல்ல. நான் குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டேன். என்ன உளற பிரக்யா? தப்புமா. விளையாட்டுக்கு கூட நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாத்தியா, இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? யாருக்காவது கேட்டுடுச்சுன்னா? நான் விளையாட்டுல போய் சொல்லல. முதல்ல இவங்க கிட்ட நான் அபார்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. இல்லனா நான் இன்னும் பிரெக்னெண்டா தான் இருக்கேன்னு தப்பா நினைச்சுக்க போறாங்க. பாட்டி 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 மூச்சு இழுத்து விடுங்க பாட்டி. அக்கா இந்தாங்க தண்ணி குடிங்க. பாட்டி எக்ஸ்கியூஸ் மீ கைஸ். பாட்டிக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் இந்த பார்ட்டியை இதோட முடிக்கிறேன். ஐம் சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஏன் இவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ண? இப்ப பாட்டி கிட்ட வந்து நீ அபார்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லணுமா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? பாட்டி சொல்றதுக்கு எல்லாம் ஆமான்னு சொல்லணுமா? எல்லாரும் முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கன்னு நிக்கணுமா? அதுல என்ன குறைஞ்சிட்டு போற? எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க, நீயும் தேங்க்யூன்னு சொல்ல போற. சொன்ன பொய்க்கு நம்ம மேனேஜ் பண்ணி தானே ஆகணும் பிரக்யா. பொய் சொல்லிருக்கேன்னு எனக்கும் தெரியும். ஆனா அதுக்காக அந்த பொய்யோடைய வாழ்க்கை பூரா வாழ முடியாது. நான் அப்படி சொல்லல. ஆனா சொன்ன பொய்யை சரி பண்றதுக்கு இது சரியான வழி இல்ல. நான் அத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. நான் இத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். என் மனசுக்கு சரின்னு பட்டுதான் செஞ்சேன். இது உனக்கு சரின்னு படுதா? ஆமா, நான் செஞ்சது சரிதான். கீழே நடக்கிறது தான் தப்பு. பாட்டி அத்தனை பேரை கூப்பிட்டு தான் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷேர் பண்ணிக்கிட்டா சந்தோஷம் அதிகமாகும். அதிகமாக அதிகமாக நாளைக்கு அது பொய்ன்னு தெரியும் போது கஷ்டமும் அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்காங்களோ அது பொய்ங்கிறப்ப அதே அளவுக்கு கஷ்டமும் அதிகமாகும். உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நாம இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம குடும்பத்தை மட்டும் முட்டாளாக்கல, இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நம்மள நாமளே முட்டாளாக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதையே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம்ல. சந்தோஷமா இருந்த பாட்டி நீ சொன்ன விஷயத்தால எப்படி உடைஞ்சு போயிட்டாங்கன்னு நீயே பாரு. அண்ட் கெஸ்ட் எல்லாம் இருக்காங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? வந்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலை கூட உனக்கு இல்லையா? இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, வந்தவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சதுன்னா அப்ப என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படி நடக்கும்போது இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போயிடும். அந்த பாட்டியால தாங்கிக்கவே முடியாது. ஏன் புரிஞ்சுக்க நீங்க மாட்டேங்கிற? தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அம்மாவோட கல்யாணம் முடியணும் தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுதான் நடக்காம போயிடுச்சே. நாளைக்கு தன்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது?
அவங்க நடந்த உண்மையெல்லாம் பாட்டி கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க சொல்ற விதமே வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு அபார்ஷன் தான் சொல்லணுமா? அந்த வார்த்தையை கேட்டு பாட்டி எப்படி துடிச்சாங்கன்னு பார்த்தல. நீ தெரிஞ்சே அவங்களுக்குன்னு இருந்த ஒரே சந்தோஷத்தை பறிச்சுட்டேன்னு நினைக்க மாட்டாங்க? எனக்கு அதுதான் வேணும். பாட்டியோட ஆசை, கனவு, சந்தோஷம் எல்லாமே அந்த குழந்தைதான்னு தெரிஞ்சும் நான் அதை அபார்ஷன் பண்ணதுனால அவங்க என்ன மனசார வெறுத்துருவாங்க. நான் மோசமானவன்னு பதிஞ்சாதான் அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்க. என்னை பத்தி எவ்வளவு தப்பா நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.